ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிஐ பிஓ எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் ஃபில் பண்ணிக்கோங்க. அந் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செஷனில் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி கொடுங்க. இமெயில் ஐடி கொடுத்துட்டு கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் கீழே கேப்சா கொடுத்துட்டு சேவ் ஒன் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் இருக்கும். இதில் மொபைல் நம்பர் ஓடிபி வெரிஃபிகேஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓடிபி வரும். மொபைல் நம்பருக்கு ஓடிபி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மெயில் ஐடி ஓடிபி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் தென் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். இதுக்கு இந்த வெப்சைட் போயிட்டு இங்கே நமக்கு எஸ்பிஐ பிஓ வேணும். எஸ்பிஐ பிஓ செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்பிஐ பிஓ சூஸ் பண்ணிவிட்டு எஸ்பிஐ பிஓக்கு ஃபோட்டோ அண்ட் தென் சிக்னேச்சர் கன்வெர்ட் பண்ணணும். ஃபோட்டோன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு கீழே க்ராப் பண்ணிவிட்டு தென் கீழே க்ராப் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்டிமைஸ் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் இமேஜ் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதேமாரி சிக்னேச்சர் போயிட்டு சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோவை கிளிக் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா லைவ் ஃபோட்டோவை நம்ம அப்லோட் பண்ணணும். இந்த கிளிக்கே இருக்குது. அதை ஸ்கேன் பண்ணி உங்கள் லைவ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். கிளிக் பண்ணி சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கோங்க சிக்னேச்சரை. அண்ட் தென் நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே பேசிக் டீட்டெயில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன கேஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணிவிட்டு அந்த சப் கேஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓபிசி சூஸ் பண்ணிங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும். இது எப்போனா நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அந்த சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும். தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே டிசபிலிட்டி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டிசபிலிட்டி மோஸ்ட்லி நோ தான் இருக்கும். நோ கொடுத்துட்டு நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிசேபிளாக தான் இருக்கும். நோ கொடுத்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா கீழே ரிலிஜன் சூஸ் பண்ணிவிட்டு அது மைனாரிட்டி மெஜாரிட்டி ரிலிஜன் சூஸ் பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் பர்சனாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் ப்ரீவியஸாக ஸ்டேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா பேன் கார்டு டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. பேன் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா கீழே நேஷ்னாலிட்டி இருக்குது. நேஷ்னாலிட்டி சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணணும். அங்கே எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் என்ன ஸ்டேட்டுக்குள்ளே நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் தென் அதேமாதிரி சென்டர் வந்து எந்த சென்டர்னு சூஸ் பண்ணிக்கணும். அதேமாரி நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 2 சென்டர் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸாம் போகும்போது எந்த ஐடி ப்ரூஃப் வந்து அப்பியர் ஆக போகிறோம்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணணும். லைக் ஆதார் கார்டு, பேன் கார்டு சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஐடி ப்ரூஃப் நம்பர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து எப்படி நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு சூஸ் பண்ணணும். லைக் நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். இங்கே ஃபஸ்ட்டு ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் சூஸ் பண்ணிட்டு இங்கே ட்வின் பிரதர் இருக்காங்களான்னு சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. மதர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒய்ஃப் நேம் டைப் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் அட்ரஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பர்மனெண்ட் அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே சூஸ் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் பில் அட்ரஸ் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சேவ் ஒன் நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். எல்லாமே கரெக்டாக வேலிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சேவ் ஒன் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் என்ன பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். இங்கே ஹையஸ்ட் கிராஜுவேஷன் டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கோங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நோன் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வேலிட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் சேவ் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இங்கே நம்ம டிகிரி வந்து பர்சன்டேஜ் தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ரிவியூ பேஜ் இதுமாதிரி தான் இருக்கும். டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் இருக்குது. அண்ட் தென் அங்கே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட் கம்ப்ளீட் தி அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். இங்கே டாக்குமெண்ட் அப்லோட் லிஸ்ட்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா
இம்ப்ரெஷன் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அப்லோட் பண்ணணும். அண்ட் தென் கேப்சா டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பேமெண்ட்டில் யூபிஐ பேமெண்ட், கார்டு பேமெண்ட் இருக்குது. நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு நீங்கள் பண்ண அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்துடும்.